வருது அதான் என் வீட்டுக்கு ஜக்கினியா வந்துடுறியான்னு கேக்குறாங்களே அந்த மாதிரி கஜா கோச்சு பாருது நீ சொல்லியா இது வந்தானா ஓ தர்மா ஹரி ஹரி கோரி மதரமலாடுங்கானோ ஜகுனி மாமா மதரமலாடுங்கானோ என்ன மகராஜா தூங்கத்து கடை தீங்க பாருங்க காத்து நல்லா அடிக்குது அதானே தூங்கு என்ன 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 பண்ண தர்மா பாவம் அவரு ஆட்டம் ஆடினாரு ஆட்டம் ஆடணும் மூட்டு பூச்சி ஆட்டம் இந்த ஆட்டையா ஆமா ஒன்னு நானே அழைக்கிறேன் அவரு எவ்வளவு பொறுமையா ஆனாரு ஆட்டம் ஆமா திருடனுக்கு போந்த பையன் எப்படி ஆடுறான் பாரியா சுத்தமா பிரச்சனை தான் இருக்கும் போல இல்லையா இந்த மாதிரி ஆட்டம் மொத்தம் கூட உருப்படியா இல்ல வரைக்கும் பூரா துண்டான் துடிக்கா அவன் போயினா தாங்கிறான் ஐயா என்ன ஐயா யாரு பேசுங்கற ஒன்னும் இல்ல சும்மா பேசியிருந்தேன் எங்க ஊர்ல ஒருத்த இந்த மாதிரி ஆட்டம் ஆனா வெட்ட கலப்பின்னு போய் சேர்ந்துட்டான் சரி அவன் பூட்டா பூடு அந்த மாதிரி இங்கேயும் வெள்ளிக்காம போடுவானா என்னன்னு தெரியல ஒருத்தன் அதுக்கு பேசிங்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத நான் நினைக்க மாட்டேன் வர வெள்ளி இல்லாம அப்பால வெளி 2 பேர் கால கலப்பணும் ஆமா ஒருத்தன் மினிடா போடுவான் எவன் நான் பாட்டு விடு நம்ம உஷாராகிறோமா நீ உஷாரா இருக்க மாட்டேன் ஏய் ஒத்துக்கு வெட்டி ஆட்டு பாரு 2 1 3 பெரிய மகாராஜாவது ஒத்த பந்தியா பூசணிக்காய் புடக்கந்து பூசணிக்காய் தலைந்து 2 4 உனக்கு 4 வயசாங்க வர வெள்ளி இல்லாம அப்பால வெள்ளி ரெட்ட பந்தியம் 4 வயசாங்க உனக்கு என்னடா 4 வந்துக்குதியா ரெட்ட பந்தியம் உந்துதா வெட்டி உம்முத்தா தூங்க மாதிரி மகாராஜா சிங்காரம்
மன்னன் தருமன் மொத்தே நான் மாலையங்களிக்கேன் அப்பா பொன்னான மாமா பொண்ணே நான் புகழ்ந்திட என்னாலாமா உன்னால வழக்கைதாரும் முத்தா நான் ஒத்தி கொள்வேன் பாத்தியாடா பையா ஆமா ஆமா சரியா ஜவடால் பேசுனிய ஐயோ ஐயோ புறமேலே ஆட்ட முடியாது மாமா அவனா கூட ஆமா நம்ம வேலை முடி பண்ணி யாரோ டாடா டாடா யா வாயில வச்சிடா உட்கார முடியல அவர் இல்ல பாரு நல்லா ஏய் டாடா என்ன பண்ணீங்க எதுவும் பண்ணல மகாராஜா ஒரு சேர் வாங்கிட்டு வர நீ போ தேவனாங்க அவன் என்ன போய் அவங்க போய் உட்கார்றானே நான் வாயில வச்சியா நான் வச்சியா அங்க நின்னுடா பாத்துட்டு உட்காரா அடிக்கும் போது அடிக்கோ என்ன நான் அடிக்குறா அடிக்கும் போது அடிப்பாங்க வெள்ளிக்கானா உசரா பாரு யார் அடிக்கிறாங்கப்பா என்னடா வெள்ளிக்காம சனி அது அங்க பேசிங்க அடவே படவே ஆமா ஏடி பையன் யார் அடிக்கிறாங்க தெரியல மறுபடியும் நின்னுடா பா ஜாம் இப்படி வாயில வச்சிருக்கீங்க என்னன்னு ஏய் தாத்தா பாரு என்ன சொல்லு கண்டாடியா அதனால கேக்குறேன் உளியா யார் வாயில வச்சிட்டாங்க என்ன பாத்துல உசாரா பாத்துட்டியா ஏய் ஓ என்ன பாக்கறடா ஓ வாயில இருக்கு தின பாட்ல அது உசாரா பாத்துக்காத்து வச்சிருக்கியா டேய் டேய் போடா இருக்கட்டும் கேப்பாங்கடா அவன் ஜனத்துல யார் வாய வச்சிரான்னு தெரியுது பாரு சரி பாக்குறேன் குறிப்பா கண்டு குடிக்கலாம் அடிவியும் சரி ஆமா ஆமா டேய் 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 மருகா நான் கண்ணு அடிச்சான் யாரு போட்டா ஏடா உனக்கேடா முத்து சொல்ல வாயில மகாராஜா என்ன மகாராஜா வந்து ஈரே 41 தலைமுறையா நான் வேலை செய்யறேன் ஐயோ வாஜாரி மாத்தி ஏத்திக்கிறான் நீ தான் மாத்தி சொல்லு என்ன விஷயம் மகாராஜா ஃபர்ஸ்ட் ஆட்டம் உனக்கு வந்து கெளுத்து குத்தார முத்தார மாலியே உங்க மாமா குடிச்சாதான் குடவிலக்கு பொன்னான மாமா உன்னை புகழ்ந்திட என்னாலாமோ ஒரு முத்தம் கொடுப்பேன் தகாதி உனக்கு எனக்கு தகுதியா அவருக்கு தானே முத்தம் கொடுக்குறேன் அவருக்கு தான் நான் தான் கூட பண்ணி இல்ல நான் கொடுக்குறேன் மகாராஜா சரி மருகா என்ன கூட கடக்குறேன்யா ஆமா ஒரு ஆசை இருக்காதா சரி கொடுத்தா ஏற்கனவே மாமான்னு சொல்லவே அவர் எல்லாருக்கும் மாமா ஆயிட்டே இருப்பாரு ஆமா நிறைய கூட்டி கொடுக்குறாரு அவரு ஏய் எனக்கு தான்டா தாய் மாமா சரி 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 அடே நீ மாமா வேலை செய்யறாருங்கறியா போடா புடிச்சு போடா எது தென்ன சூத்த கை இருக்கு காமிக்காங்க ஓ அந்த கை காமியா சோறு தொண்டை உனக்கு தான்டா ஓ அது குடியா ஆமா கூட நானே நான் முத்தம் கொடுக்க நான் கண்ணை மூடணும் யாரு நீ ஏன்டா கண்ணமுன்னா எப்பறா தெரியும் டேய் அந்த மாதிரி முத்தையா அது அது சொல்றா ஆமா கண்ணை மூடு ஆ எத்தனியா 3 நீ கண்ணை மூடியா கண்ணை மூடியா சுத்தம் முடிக்கணுமா ஆமா ஆடா எத்தனியா தெரியலடா டேய் சரியா அப்போ ஓகே டேய் டேய் ஓ ஏன் வாந்தி எடுக்குற இல்ல அடி ஃபுட்பால்ல இருந்து வரணும் டேய் சும்மா கிடையாது பையா டேய் கொஞ்சம் கூட டேய் சரியான முத்த நீ வேற கம்பெனி பால் மாறாத குத்துறேன் குடு 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 ஒரு முத்தம் கையெல்லாம் வாசனையா இருக்கும் மருகா ஓய் மாமா ஓய் முதல் பந்தயத்தை குளிக்கும் பொழுதே முத்தாரத்தை வைத்து வந்தார் ஆமா டபரா டேய் அடா இந்த முத்தாரோட அவன் கட்டி வந்து உங்க மாமனு கட்டி பார்த்ததான் கட்டி கட்டி நான் தான் ஜெயிச்சேன் ஆமா நீதான் ஃபர்ஸ்ட் போய் ஆரம்பிச்சே கட்டி போட்ட என்ன பையனா குறவிலே ஓய்ச்சிட்டு என்ன மகாராஜா கட்டும்போது இங்கன்னா தடுக்குது குண்டா நல்லா உள்ள போட்டு அம்மிக்கு பூச்சி காட்டுனா ஐயா ராஜா சுடையாகத்திலே மேல் குறி வைத்தேன் முத்தாறு மலை கைத்தில் இருக்கான் எல்லாம் போனவனுக்கு கம்முன்னு இருக்க மாட்டானுங்க போல அந்த பொருள் மேல தான் பழகுது அப்படி யாரு இருக்கிற கூப்பிடாதீங்க யாரையும் இந்த
இந்த மாதிரி வந்து பொருளை தட்டிக்க மாட்டாக்கா என்ன பண்ண முடியும்? அப்படியா? இல்ல இல்ல டேய் மாமா கோவில் போடு. விடு கொடுக்க மாட்டேன் அவனுக்கு. அதானே அண்ணனை கேளு பஞ்சிட்ட. என்னடா மொத்தம் அவர் ஏன்னா சூதாடலாம் என்று கூறும் பொழுதே குறித்தார் முத்தாரத்தை. ஆமா தான் சொல்லுவார் கேள். அவர் எங்க வாயை திறக்கிறாரு? கரப்பாரு பாரு. எங்க பேச விடுறீங்க? தோத்துட்டா கொஞ்சம் ஓய் மன கஷ்டம் தர்மா இருக்கு. என்னடா தோத்துட்டா கொஞ்சம் கஷ்டம் இருக்கு இல்லையா? தர்மா மாடியுள்ள தர்மா பூபம் நீ மனதில் தளர வேண்டாம் முதல் கழித்தவன் முற்றிலும் கழிப்பதில்லை தர்மா ஒரு ஆட்டம் ஆடினோமானால் ஒருவனுக்கு வெற்றி ஒருவனுக்கு தோல்வி அது விடு இரண்டாவதாக ஒரு ராஜகால துலக நகரத்தை குறித்து ஆனா பரிசன ரத்தம் எங்களை வச்சு ஒரு ஆட்டம் ஆடுவாயே தர்மா ஆமன பாடுறா குனியாதா இரண்டாவதாக உடைய நாடு நகரம் ஆனசானை பண்டு பண்டாரம் உப்பு சட்டி வரவோடு வச்சு ஆடினால் உனக்கு வெற்றி போய் நான் தோல்விய கூட போறேன். என்னமாய் ஜெயிக்கிறான் பாரியா? நான் கட்ட கடா சொல்லு. ஆமா அதான் முத்தார மலை பசி நீ கவலைப்படாத. நான் கெட்ட கேடா எல்லாம் ஆடு ஒரு காலத்துல உனக்கு எல்லாம் வரப்போகுது. மொத்தம் வர்றான். இரண்டாவது குல்கேஸ் வைக்கிறான்டா ஒரே முட்டா கும்பல. ஐயா அட தூக்கு முடியா? பாவம் அவரு ஒரு வார்த்தை வாயை திறக்கல மொத்தத்தையும் வையன்றான் பாவம். அவரு கம்பெனியே தான் மௌனம் சாதிக்கிறாரு. யாருடா பேசுங்கிற? நானா உன்னகத்தானே பேசிக்கிறேன். ஐயா உன்ன போய் பேசுவனா? அவனு பேசிங்க மௌனம் சாமானத்துக்கு அறிகுறி. சம்மதம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஓய் ஆமா அங்க போய் உட்காந்துக்கினா ஆகலையா? ஆடுறேன் எதிர்பார்த்து தான் 4 மணிக்கு இருப்பேன். ஓ ஆமா. அவர்தான் ஆரம்பத்துல சொல்லிட்டாரு நான் எதுவும் எத்தலடா வந்து அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ, அப்படி இல்ல அவர் வச்சு ஆட மாட்டான். நமக்கு தான் நம்ம பொருள் வச்சு ஆடணும். ஆமா ஏன்னா எனக்கு அண்ணனுக்கு தானங்க நடக்குது. ஆமா அதனால என் சார்பா மாமா ஆடுறாரு. அவர் ஆட்டம் மட்டும் தான் ஆடி கொடுப்பாரு. பொருள் வைக்கிறது பூரா உண்டுதான். ஓய் அவனி 56 தேசம் அங்கம் முதல் நாடு. ஆ. அண்ணன் கர்ணனுக்கு பட்டம் சூடி வச்சிருக்கிறேன். அத்தை கூட சேர்த்து கழுத்துறியா? அம்மா பெண் அதையும் தான் சேர்த்து வைக்கணும். சரி விடு. 56வது தேசம் ஆ. அஸ்தினாபுரி பட்டணம். ஆ. யானை முதல் ஆ. சேனை வரை ஆ. பண்டு பண்டாரம் ஆ. 38 வரவோடு ஆ. அனைத்தையும் வைக்கிறேன். உஷாரா? உங்களுக்கே செல்வம் அது பெரிதோ ஐயா உங்களுக்கே செல்வம்
ஏண்டா பையா என்ன பாவம் ஐ ஊட்டி வேடிக்கை பாக்குறான் என்ன பண்றான் தருமா அவர் பாவம் ஐதுங்க அவர் ஆட்டம் ஆடிங்கிறாரு அவர் ஆட்டத்தை பக்கால போய் ஐது கிடக்கணும் ஐவுலம்மா ஆனா ஐவு கூட தான் ஐ வச்சிட்டீங்களே நாங்க ஐ வச்சோம் ஆமா ஏன்டா அவனா ஐவுறான்டா அவன் போறவர்கிட்ட அந்த வக்கர வச்சு ஆட வச்சு அடுத்த பாரு சாத்து சரி நான் வந்து பாத்துட்டேன் உண்டாடு என்ன கையா பூடுவானோ பல்லாம் எப்பா 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 இந்த மாதிரி ஆட்டம் ஆடக்கூடாதுன்னா ஒருத்த கூட சத்தியமா ஒரு முடியாது ஐயா அட சூத்தம் கம்மிடுறா சரியா அம்மா யாரு பேசுறீங்கடா வா மகராஜா என்ன மகராஜா யாரு பேசுறீங்கடா இல்ல நான் ஒண்ணு பேசல எல்லாம் சிரிக்கிறாங்களே ஒருத்தன் அந்த மாதிரி ஆட்டம் ஆடுறான் அவனை பத்தி பேசியிருந்தா நீ பாவம் ஒண்ணு இல்ல சொல்லு எப்ப நான் போறேன் என்ன போறேன் அந்த பாத்தா அடுத்த பாரு என்னப்பா பைபாஸ் ஓரம் ஓடாத டேங்க்ல ஆட்ட மூஞ்ச வச்சுங்கிறான் என்ன ஆட்டம் ஆடுறான் பெரிய மகாராஜாவது 5-2-7 ஒத்த பந்தயம் நீண்டு போய் வந்து 4-8 கூட்டம்னு மேல முச்சிடுறான் 18 அன்னைக்கு என்ன பார்த்து கிடக்குறான் பேகாலியா ஏய் பேகாலியா நான் யா பண்ணுவேன் எலி சூத்தாட்டம் மூஞ்ச வச்சுங்கிறான் என்ன ஆட்டம் ஆடுறான் அவன் மகராஜா இன்னதான் யார் யார் சொல்லுங்கிறான் எலிக்கு தான் துண்டு இருக்கு அந்த மாதிரி தான் துண்டு தான் முடி உன்னை போய் சொல்லுவனா ஐயா உண்டுதான் ரெட்ட பஞ்சம் வீண்டு போச்சு அந்த சிரிப்பு மட்டும் மகாராஜா நீ கூப்பிடுற மாதிரி நானே துரியோதனன் கூற மாட்டா மருகா துரியோதனா நீ கூப்பிடுற போல நான் நினைச்சேன் மகாராஜா என்ன பண்ண சொல்ற எல்லாம் அந்த மாதிரி நீ ராவுலையா ஆட்டாடுறீங்க காத்தால 6 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி வரைக்கும் ராவுல தூக்கத்தை எல்லா தூக்கத்தையும் எடுத்துக்கினேன் எல்லாம் வம்பு ஊர்ல நீங்க இருந்து பக்கத்துல தான் கேட்டுக்கா எங்க ஊரை விட்டுரு ஆரம்பி ஆமாண்டா மாமா ஓய் மருகா வெற்றி மருகா ஓய் ஐ நீ பாத்தவரான பரிசன ராஜா
பறித்தேன் பறித்தேன் அப்பா வெற்றி அப்புறம் ஒண்ணு கூட கிடையாது. நீ கிளம்பு. இறங்கி பொத்து நாள் தான் என்ன சும்மா வருமா துட்டியா வாரி கொடுக்குறானே படுக்கு போய் இடம் விட மாட்டேங்கிறான் சும்மா வருமா அங்க சுடுகாடு சும்மா தான் கிடக்குது. அங்க போய் பத்துக்கா யாரு வேணான்றான். சுடுகாட்டுல பாருங்க மகாராஜா வேற எங்க அச்சேந்திர குரன் பத்துக்கிறியா இல்ல நீ குடும்பம் திட்டு பையூருக்கு போ. ஆட்டக்காரன் பூரா தூங்கணும் மூட்டை தான் இதுக்கு மேல. சரி விடு அப்பதான் காலி பண்ணி காலி பண்ணி தான் போகணும். எதுக்கு ஊர்ல புள்ளா மரம் வச்சு வச்சுக்கிறாங்க அங்க போடுங்க. இவருக்குள்ள தம்பி மாதம் அத்துடன் தானுமாக ஐவரையவே குடித்தே கனிவுடன் எந்தனுக்கு ஒத்துடன் கழித்து தந்த குல தெய்வமே ஒரு பாட்டு பரவானுக்குலாம் ஒரு ஐடியா பி பி நிக்கிறேன். பைய கம்முனே பையா உப்பு கொட்டி வைக்கிற சட்டி குத்தா வச்சு ஆட்டி அந்த பஞ்ச பனாதி மக்கள் ராசி மக்கள் வேசி மக்கள் பாப்பாட்டி மக்கள் குந்திக்கு வந்த குந்திக்கு வந்தாங்களா குந்திக்கு குந்திக்கு குந்தி குந்தி சொல்லு சரி மருகா ஆடுவா மௌனமாக்கறான் அவர் என்ன நம்மதானே இல்லம்மா அவர் வாயே தரகல எதிர்பஞ்சம் ஏன் இல்ல என்ன யோ எனது தம்பி மார்கள் 99 பேர் இருக்கிறார். நீ எங்க அஞ்சு புத்தூர்ல பாபர் சாப் வைக்க போறியா? ஏற்கனவே ஒருத்த பின்னாடி வச்சுக்கிறான். நீ அது பக்கத்துல வச்சுக்க நிறைய கிராய்க்கு வரும். ஏண்டா ஏ வேணா மகாராஜா அதுவும் ஒரு தொழிற்டா. செய் அதுக்கு நானா வேணா சொல்ல நானே உக்கார பண்ணி விடு. என்ன பண்ண சொல்ற என்ன சரியாக 100 வைக்கிறேன். என்ன மகாராஜா அவன் 5 பேர் தான் பஞ்ச பாண்டவர், நீங்க 100 பேரா வைக்கிறீங்க? ஆமா அதுனா வாஸ்தவம் தான். மரம் வெட்டுறதும் கத்தி தான் தீனாது அதுவும் கத்தி தான் செங்கோல். அது செங்கோல் ஒண்ணு இல்ல மகாராஜா. நான் எனக்கு என்ன நினைப்புன்னா அந்த 5 பேர் இருக்கிறாங்களே அது பசும் கண்ணு குட்டிங்க தப்பு கிடையாது. நீங்க 100 பேர் பண்ணி குட்டிங்க உங்களை வச்சு ஆடலாம். மாமா சரி
ஆட்டாரு ஓ இப்போ உந்து தான் பூச்சி ஆட்டணும் என்னத்தா ஆட்டம் ஆடு அப்படி சொல்றேன்னா நாய் தான் சொல்லிட்டேன் போடா இருக்கட்டவனே ஐயா அடா இந்த தரங்கலை தெரியாது அது மஞ்சள் வைக்கிறார் ஐயா சத்தியமா உங்க மாற்ற பையா டே நான் சொல்ற மாதிரி ஆனா ஏண்டா ஓ ஆட்டானு பாடுறான் நான் எங்க பாத்துக்கிறேன் என்ன பண்ணி பேசுங்கடா பைத்தியக்காரடா அடாத ஏய் போய் பாரு டேய் என்ன பண்ணா உன்னைய மகனடா பொண்ணு இல்ல நீங்கடா போய் சுத்து போடா ஏய் போடா ஏய் போடா போடா ஒரு மரியாதை குத்தி பேசிங்க நான் பாக்குறா ஆடுத பாடுறா அட கம்பனா என்னடா பாக்குறான் எட்டு ஒத்துக்குவேன் என்ன பண்ணா நானும் 5 5 10 10 1 11 பெரிய மகாராஜாவது ஒத்த பந்தயம் பேரிக்கா மண்டிந்து வந்து 5 5 10 10 2 12 12 வீந்து போச்சு போய் சாப்பா வந்து அத்து போட்டுரு 12 வீந்து போச்சு மகாராஜா 12 வீந்து போச்சு அத்து போட்டு என்ன பண்ணியா உண்டுதான் நீ எல்லாம் ஒரு மனுஷனுக்கு எப்படிடா அட சொத்து கப்படி போடா சரியா போதராம் பாரியா வாயில விட்டுந்து கூப்பிட மாட்டேனா வரலா எங்கடா மாமா ஓய் மருகா ஆட மத்த பாருல கம்பெனி ஏன் போமா என்ன பேசிக்கிட்டு நீங்க என்ன பேசிக்கிட்டு போமா ஆட மத்த பாருல கம்பெனி ஏன் போமா சும்மா இல்லாத கதையில பேசிக்கிட்டு என்னடா என்னடா யார் என்ன பேசுறாங்க சும்மா தூங்கி வந்துட்டு இல்லாத கதை பேசிக்கிட்டு ஏய் எனக்கு அந்த மாதிரிலாம் பேசினா பிடிக்காது ஏய் அட நீ கம்பெனிடா சும்மா அந்த கை துணி விட்டு நல்லா வந்து தூக்கி விட்டியா இப்போ வந்து பேசுங்க இந்த பொறம்பாக்கு பசங்க என்ன ஆட்டம் ஆடுறானுங்கன்னு கேக்குது டேய் 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 அதுல துரியாதன பீவார துரத்துறாங்க உன்னை ஹெல்ப் பண்ணாங்க அவரை பார்த்தாக்கா அவனுக்கு பொறுக்கி பசங்க அவனியா சொல்லு போட அவனுக்கு இந்த கேள்வி சும்மா இல்லாதா என்ன கேட்டீங்கம்மா இந்த கேள்வி தூங்கி வந்து உட்காந்து கேள்வி கேட்கிறேன் ஏ பையா அட கம்மி தான் உனக்கு பேசிக்கிறேன் எந்த கையில சொன்ன சொல்ல தூக்கி சாடுறேன் நான் தூக்கி சாடி அந்த கேள்வி தான் வந்து தொடர்ந்து வச்சுக்கிறீங்க அவ சூத்த பூச்சி ஆட்டி விட்டுற மாதிரி ஆட்டுவேன் தொடப்பம் கையில வச்சுக்கிற பாரியா பொத்து பொத்துன்னு போட்டு போட்டியா ஓ அவனுக்கு பொறிங்க பசங்க அதுல பச்சை பொறிக்குங்க இல்ல மயப்பாஞ்சி பொறுக்க மாட்டானுங்க ஏ கண்மேட்டியே ஏய்டா அவங்க எதுவுமே கேட்கல பூசி எடுத்து அடிச்சு விடுவாங்க அவங்க கேட்காத நீ கேட்கற அவங்க என்ன கேக்குறாங்க தருமபுத்திர மகாராஜா கம்முன்னு அமைதியா ஆடுறாரு இவனுங்க என்ன எகிரி குச்சிக்கிறானுங்க இவனுங்க எப்படி புடுவானுங்களோன்னு கேக்குது இருமா வண்டி எதனா வந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகி புடுவானுங்க ஏண்டா வாடா அங்க வாடா வாடா அப்படி போட்டு எப்படி ஆட்டாடுவா ஆட தேவையில்ல போ நிம்மதியா தூங்கு வீட்டுல பத்துக்குன்னு ஓட்டு மாதிரி நிம்மதியா ஓட்டு நானே
ஏய் ஆமா மருகா அவன் 5 பேர் நம்ம கடிமை அவன் எதுவுமே கிடையாது. ஆமா அதுக்கப்புறம் மகாராஜா தேங்க்யூ ப்ளீஸ் போட்டா? கிளம்பு போய் வா யோ யோ வா ஏய் ஏது என்னப்பா இங்க பெண்ணா 7 மணியா இவ்வளவு ஏந்துக்கறேன் இல்ல வீட்ல கரண்ட் பில் மிச்சம் ஆகணும் பத்துக்கிறீங்களா என்ன காப்பாத்துமா டேய் பையா டேய் யா உரிட்டு போறா அடா கம்பெனி ராணிய சும்மா உயிரை வாங்குறான் வந்து அடா கம்பெனி ராவா ஏய் மகாராஜா இட்டடா ஆளா நாளியா அந்த ஆளவ மாமாய் யோ மாமாய் மாமா ஓய் தெய்வத்தின் அருளினாலோ அல்லது நான் செய்த புண்ணியத்தினாலோ ஐவரும் தோற்று எனக்கு போடியப்பா அந்த மயில் விழிக்கும் நாளான மதுரபதையை வைத்து உன்னை எத்தனை ஊரை நான் பாக்குறவன் உடனே கல்லுக்கு பேசி முத்து நட்டுப்பேன். அங்க அடிமடியில கை வச்சிட்டீங்களா அதோட போய் சேர்ந்துருவீங்க போடா போடா பாத்துக்கிற எத்தனை ஊரை பாட்டு வந்துட்டான். இல்ல அந்த கோயில் உள்ளே கை வச்சிட்டீங்களா திரௌபதி கிட்டியா அந்த மணி விழிக்க நாளான மதுரபதையை வைத்து உங்களுக்கு அவளுக்கு மயில் கண்ணுடா உங்களுக்கு 7 சனி இல்ல ஜென்ம சனி புஷ்டுக்கிறான் போல இருக்குது ஏய் ஆ. கைவிர இனி ஒரு அட்டன் கருத்துட நாடு வாயே மாமா ஐவருக்கு மனைவி அடியாத திரௌபதி அண்ணன அவர் மனைவி வச்சு ஆட சொல்லு மகாராஜா எங்க ஊர்ல ஒருத்தன் அப்படித்தான் பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணான் தெரியுமா போதும் மாமா என்ன புது கதையை சொல்றான் இன்னைக்கு ஆமா மகாராஜா என்னடா? கூழ் ஊத்துறதுக்கு மாவு காய்ச்சி வச்சிருந்தாங்க பானையில ஆமா ஷட்டில் கரைப்பாங்க ஆமா ஆ. இந்த திருடனுக்கு போன்ற பையன் சூதாட்டத்துல எடுத்து போய் கவுரு மாவு காய்ச்சி வச்சிருந்தாங்களே கூழ் ஊத்தா ஆ. அத்தை கூட எடுத்துமே வச்சு ஆட்டா நான் கேள்விப்பட்டுக்கிறேன் ஆ. ஆனா கொஞ்சம் சாரம் ஹெல்ப் பண்றா இவனுங்க பொம்பளை வச்சு ஆட சொல்லிக்கிறான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன் அப்ப அவனே கேவலம். அதை விட படு மோசம் நீங்க ஏய் மாமா அண்ணா வச்சார சொல்லு ஏய், எது பண்றியா? ஆமா மாமா எழுதி வச்சு ஆடு என்னண்டா எதுவும் இல்லை என்கிட்ட. அவரு என்ன தந்துக்கிறாரு மயிலஞ்சாரு ஏய் எனக்கு தேவை ஏய், போதை மட்டும்தான். மாமா தம்பி மாவனுடைய மனைவி 99 பேர் ஏன் உம்மனாட்டி எங்க விடுறா அதானே நான் முடிவே இல்லை நீ என்ன சொல்றேன் என்ன முடிச்சிட்டேன் என்னத்த முடிச்சிடேன் Last ஆட்டம். என் மனைவி அடச்சே என் மனைவி பானுமதி சரியாக 100 வைக்கிறேன் என்ன மகாராஜா ஒரு ஆளுக்கா 100 பேர் வைக்கிறீங்க அவளையும் பொம்பளை இவளும் பொம்பளை அது முயல் குட்டி நீ நீ தான் தாவி கம்மியா- கொண்டு பில்லு மேயும் ஆனா நீங்க பன்னி குட்டி உங்க பொண்டாட்டிங்க அது 10 புள்ள பெத்துட்டு பீத்துல தான் போகும் அது போல உங்க பொண்டாட்டிங்கன்னா அந்த லிஸ்ட் முன்னாடி இப்ப நம்ம உனக்கு நம்பூட்டு சாப்பாடு போட்டு வச்சுட்டு வந்து வேஸ்ட், வேஸ்ட். அதான் ஆமா தான் கேச்சமே நான் தான் வரவே இல்லையே ஏன் வரல எனக்கு தான் உடம்பு சரியில்லை ஏய், ஓட்டப்படா வாடா வாடா டேய் வரடா. போடா, 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 நடந்து போய், போய் வா. ஆரம்பிய ஹரி ஹரி கோவிந்தா நாங்கள் ஆவதோ தெய்வத்தாலே நாங்கள் அழிவதோ தெய்வத்தாலே மேவியே நம்மாளிங்கே ஐயா
தாவியே எங்களை தனை குறித்து ஆடு சொன்னே அந்த கோவிலோ நோபதையோ எங்கள் கோப்பேனே ஆடுவோம் தருமபுரி ஐந்து கிடக்குறேன்னா அதான் பையனை சொல்லுவாங்க ஒவ்வொரு வீட்டு இருந்தாலும் இருக்கலாம். ஆமா, ஆனா ஐநூறு வீட்டு இருக்க முடியாது. ஏன் எப்படியா? ஏன்னா ஒரு கூரையில ஒய்வு வச்சு மழை வந்து ஆமா பாத்திரத்தை கொண்டாந்து ஒய்வு நேரம் வச்சிடலாம். ஆமா வச்சுட்டு அது சொட்டு சொட்டு சொட்டுன்னு பாத்திரம் ஃபுல்லா தண்ணி வந்துட்டாலும் பக்கத்துல பத்துக்கலாம். ஆமா, அது ரொம்ப சின்ன வச்சுக்கா எட்டி எட்டி ஊத்திட்டியா மறுபடியும் வந்து பத்துக்கலாம், வச்சுட்டு திருப்பி பத்துக்கலாம். ஆமா, ஒரு 500 வீட்டை போய் இருக்க முடியுமா? ஓ ஓ இது இருந்தா துக்கச்சாரல் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது மேல ஐந்து கால ஓய்வு என்ன பண்றது பண்ணு என்ன பண்றது? களை ஓய்ங்க அந்த மாதிரி அழிவு வச்சிட்டானுங்க. ஐயா அம்மாவை போய் தேட போறோம். ஆமா, அதனால அம்மாவுக்கு ஒரு பூஜை போடணும். அது தொடாம பண்ணா சட்டனா அம்மாவை வணங்கி சரிதான் ஆடணும். அம்மா தாயே காடா நன்சா கோதாரி காடே அம்மையா தாயே
நிலகண்ட தயாபரி பாரத பட்டபசாகரி கத்தி கண்டம் கரக கண்டம் அக்கினி கண்டம் இந்த 3 கண்டத்திற்கும் விரோத குரோதம் இல்லாமல் பாண்டவர் எப்படி பக்கத்துணையாக இருந்து பாதுகாத்தாயோ அதே போல அம்மா உன்னை வைத்து ஒரு ஆட்டம் ஆடப் போகிறேன். உன்னுடைய சுயரூபத்தை என்ன காட்டாதே. நீ அளித்த பிச்சை மனம் 12 ஓராண்டு அஜாதவாசம் ஆண்டவருக்கு எப்படி பக்கத்துணையாக இருந்து பாதுகாத்தாயோ அதேபோல் என்னையும் எங்க நாடக பிள்ளைகளையும் இந்த ஊர் பொதுமக்களையும் எந்த இடரும் வராமல் நீ கட்டி நீ ஞாபகம் செய்தையானால் அம்மா உன்னுடைய பெருமையை உன்னுடைய புகையை மேலும் மேலும் கொண்டாடுவார்கள். ஐயா என்ன பண்ற? டீ குடிங்கற. டீ அண்ணாத்தி குடிக்கிறவாங்க. மகாராஜா பால் போய் டீ குடிக்கறாமா? வெயிட் வா. அம்மால வணிட்டான். வணிட்டியா? கால கலப்பிக்கா. மூங்க கொச்சி குடுடா டேய். அம்மால வணிட்டா தூங்கற கண்ணாடி பையா. அம்மா என்ன தூங்கற மாட்டான். எட்டி போட்டு எப்படி வரும் தூக்கம்? பாத்துறேன்பா. 10 5 15 15 2 17 பெரிய மகாராஜாவது வந்து ஒத்த பந்தயம் வீழ்ந்து போச்சு. யாரையா காக்கா புலந்து வந்து 18 அன்னைக்கு சுத்தமா 3 6 18 தானே மிச்சமா பார்த்தா 3 6 18 தான். எப்படி பெருக்கினாலும் இவன் வந்து 18 தான் வீடு 18 அன்னைக்கு வீட்டு போடுவான் போல கத்திவன். அதுல நம்ம ஊர்ல 18 வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு குலாசிவன் வேற வை கிடையாது. பா என்ன நான் கொப்பனா நானே யாரியா வாங்கடா. எங்க அப்பா எங்க போயிருக்காரியா? அதேமா மயிரப்புறம் போனானுமா சூத்தமுன்னு கம்மிடுறா. ஒத்துப்பு எனக்கு தெரியும். எல்லாம் ஒரு ஆளுன்னு சும்மா கூப்பிட்டாக்கா மச்சான் என்ன மச்சான் ஐயா பாத்துட்டேன். உந்துதான் ரத்த பஞ்சம் வீந்து போச்சு 18. சரி மருங்க கூப்பிட்டு என்ன பண்ற? இந்த ஆட்ட மாமன் தோத்துட்டான்னு சொல்லு. யானு கேளு.
அவரு நீ ஆட ஆட குதிக்கிற குதிப்பு சிரிப்போம். ஆமா அம்மா மன சந்தோஷத்துல இருக்கிறாரு. அவனை கொஞ்ச நேரம் நம்ம வை வச்சு பார்க்கணும். அது வச்சுடுன்றேன். உன் புத்தியா தானே. ஓய் ஓ ஓயா ஐயா மருகன் கூப்பிட்டேன். கூப்பிட்டு என்ன பண்ற மருகனை மாமன் தோத்துவான்னு சொல்லு. நம்ம படுத்துக்கிற கம்பெனி பால் இருந்தா கூட குச்சி பத்துக்கு பாவான். சரி போ. பால் இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் குச்சினாக்கா கம்முன்னு பத்துக்குவேன்.